வழமையாக அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகள் வந்தாலும் சரி, அல்லது இந்தியாவின் முக்கிய அதிகாரிகள் வந்தாலும் சரி, வழமையாக அந்த இடங்களை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். வழமையாக ஒரு வாரத்துக்கு முன்னரே எடுத்து விடுவார்கள். ஆனால் அதற்கு முன்னரே இந்திய தூதரகம் இந்திய தூதரகமாக இருக்கலாம், இந்தியாவின் துணை தூதரகமாக இருக்கலாம், இந்திய தூதரகத்தில் இருக்கின்ற படைத்துறை ஆலோசகர்களாக இருக்கலாம். அவர்களின் பணி அதுதான். அவர்கள் புலனாய்வுத்துறையின் ஊடாக எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தான் முயற்சி செய்வார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இந்தியாவின் புலனாய்வுத்துறை எவ்வளவு தூரம் செயற்படுகிறது என்பது தெரியும். டோனியர் விமானத்தை இப்ப கூறியிருந்தார்கள், இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது கடல் கண்காணிப்பு, வான் கண்காணிப்பு இந்தியாவினால் தான் அது இயக்கப்படுவது. அவ்வாறு பார்க்கும் போதே இலங்கையின் பாதுகாப்பில இவ்வளவு தூரத்தை இந்தியா எடுத்திருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 6 உடன்பாடுகள் எழுத போகிறார்கள். அதில் முக்கியமானது தொடர் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு பயிற்சி, புலனாய்வுத்துறை பரிமாறல்கள் உட்பட இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உடன்பாடு. அது மட்டுமல்லாது நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு உடன்பாடுகளில் எரிசக்தி முதன்மையாக இருக்கின்றது. கடலுக்கு அடியிலான கேபிள்கள் உடான எரிசக்தி பரிமாற்றம். அடுத்தது மன்னார் வைத்தியசாலையை இந்தியா குறிவைக்கின்றது. மன்னார் வைத்தியசாலையில் ஏஎன்ஏ கட்டுவதற்கும் அதே போல மன்னார் வைத்தியசாலையை பலப்படுத்துவதற்கும் இந்தியா ஒரு உடன்பாட்டை எழுதப் போகிறது. மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கல்வி, தொழில்நுட்பம் கைச்சாத்திடப்பட போகுது. இந்த உடன்பாட்டை தான் இலங்கை தொடர்ந்து மறுத்து வந்து கொண்டிருந்தது. என்றால் அந்த உடன்பாட்டை எழுதிவிட்டால் இந்தியாவால் இலங்கையின் சேவைகள் துறை கையகப்படுத்தப்பட்டால் இலங்கைக்கு பொருளாதார ரீதியாக கடுமையான பாதிப்பு வரலாம் என்ற ஒரு கொள்கை இருந்தது, என்ற ஒரு அச்சம் இலங்கையிடம் இருந்தது. ஆனால் இப்போது அதை எழுதப் போகிறார்கள் என்ற ஒரு நிலைதான் வந்திருக்கிறார். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியப்பட போகிறது என்பதை இந்திய பிரதமர் வரவின் பின்னர் தான்